Hi friends, welcome to my channel. நான் சிவரந்தி நீதுரம் CLS தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் தான் வந்து நான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃப்யூம், பாடி மிஸ்ட், நித்யா ரோலான்ஸ்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சம் பிராண்டட்ஸ்ல இருக்கும் இல்லைங்களா ரோலான்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல எது வந்து நம்ம டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பர்ஃப்யூம்ஸ் வந்து நம்ம பாடியில இருந்து வரக்கூடிய இந்த ஆடோர் ஸ்மெல்ல வந்து தவிர்க்கிறதுக்காக தான் வந்து யூஸ் பண்றோம். சோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ், ஆல்கஹாலிசம் வந்து அதிகமா வந்து சம் பர்ஃப்யூம்ஸ்ல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சென்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நான் இப்போ வச்சிருக்கிறது ஜிவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பிராண்டு. ஃப்ராக்ரன்சஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல வந்தது வந்து பார்த்தோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்ஃப்யூம்ஸ் தான். ஸோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க. நிறைய பிராண்டட் பர்ஃப்யூம்ஸ் வந்து மார்க்கெட் அவைலபிளா இருக்கு. ஸோ உமன்ஸ்க்குன்னு எடுத்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஃபிளேவர்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பாய்ஸ்க்குன்னு எடுத்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பிராண்டட் இருக்கு. ஸோ எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அண்டர் ஆர்ம்ஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு டக்குன்னு ஒரு எரிச்சல் சென்சேஷன் வந்து அதிகமா வந்து வரும். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி எரியற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எரியற சென்சேஷன் ஆகுது அப்படின்னா வந்து நம்மளுக்கு அந்த அண்டர் ஆர்ம்ஸ் வந்து பிளாக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து இந்த பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டேக் வரும். நிறைய உமன்ஸ்க்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் அதுதான். ஸோ பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்ஃப்யூம்ல இருந்து வரக்கூடிய ஸ்மெல்னால வந்துட்டு ஹெட்டேக் வரும். ஸோ அதனாலே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸ்டேனஸ் வந்து இந்த ஸ்மெல்லோட ஸ்டேனஸ் வந்து நம்மளுக்கு அதிகப்படியா இருக்கு. எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா மென்ஸோட பர்ஃப்யூம்ஸோட ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகப்படியா இருக்கு. ஹஸ்பண்ட் யூஸ் பண்றோட ஸ்மெல் வந்து மார்னிங் அடிச்சாருன்னா ஈவினிங் வர வரைக்குமே வந்து அவருக்கு அந்த ஸ்மெல் இருக்கிறது நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் உமன்ஸ்க்கு இருக்க பர்ஃப்யூம்ஸ்ல நான் நிறைய ஃபிளேவர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். ஒரு 1 hour 2 hour மட்டும் தான் இருக்க மாதிரி இருக்கு. இந்த கேஎஸ்ல இருக்கக்கூடிய நம்மளுக்கு சாக்லேட் ஃபிளேவர் ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃப்யூம் மாதிரியே இருக்கும். ஸோ அதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஆரம்ப காலத்தில் அதான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் ஸ்மெல் சூப்பரா இருக்கும். ஒரு 4 hours வரைக்கும் அது நல்லா ஸ்டேட் ஆகும். அது ஒரு லிக்விட் ஃபார்ம்ல வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து கேஸ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பர்ஃப்யூம்ஸ். நம்ம லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பர்ஃப்யூம்ஸும் வந்து மார்க்கெட் அவைலபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் லவ்ல நம்மளுக்கு இந்த மாதிரி கேஸ் ஃபார்ம்ஸ்லயும் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி எரிச்சல் சென்சேஷன் தான் வந்து அதிகமான இந்த மாதிரி இருக்க பர்ஃப்யூம்ஸ் வந்து கொடுக்குது நம்ம பாடியில. ஸோ இந்த பர்ஃப்யூம்ஸ் வந்து அந்த மாதிரி எரிச்சல் சென்சேஷன் வருது அப்படின்னா எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க உங்க ட்ரெஸ்ஸஸ்ல வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ அதாவது இந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணலாம். அதிகமா வந்து எரிச்சல் கொடுக்காத இடமா இருக்கக்கூடிய இடத்துல வந்து இங்க பாடியில ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அண்டர் ஆர்ம்ஸ்ல வந்து அதிகப்படியா ஸ்ப்ரே பண்ணாம நம்ம கொஞ்சம் தவிர்த்து இந்த இடத்துல எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரெஸ் அயன் பண்ணுவோம் இல்லைங்களா, அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் மேல கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்ஃப்யூம்ஸ் வந்து நீங்க அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஆடோ ஸ்மெல்லும் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளாக்னஸ் ஆகிறது, அண்டர் ஆர்ம்ஸ் பிளாக்னஸ் ஆகிறதையும் வந்து தடுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமா இருக்கிறது இந்த பாடி மிஸ்ட் தான். எனக்கும் வந்து ரொம்ப ஃபேவரட்டா இருக்கிறது பாடி மிஸ்ட் தான். ஸோ பர்ஃப்யூம்க்கும் பாடி மிஸ்டுக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நீங்க பர்ஃப்யூம் வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி கேஸ் ஸ்மெல் வரும். அதாவது இந்த கேஸ் மாதிரி ஏர் மாதிரி வரும். பட் பாடி மிஸ்ட் வந்து அப்படி வராது. நம்மளுக்கு அந்த லிக்விட் ஃபார்ம் தான் வரும். நான் அடிச்சு காட்டுறேன் பாத்தீங்கன்னா கையில் அந்த தண்ணி ஒழுகுது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வரும். நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் பாடி மிஸ்ட்டுக்கும் பர்ஃப்யூம்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்சஸ். ஸோ அவங்க வந்து இதை கேதர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாடி மிஸ்ட் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த எரிச்சல் வராது. நம்ம பர்ஃப்யூம் எடுத்து ஸ்ப்ரே பண்ணதும் நம்ம பாடியில் ஒரு எரிச்சல் சென்சேஷன் வருது இல்லைங்களா. ஸோ அந்த சென்சேஷன் வந்து நம்மளுக்கு பாடி மிஸ்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்காது. ஏன்னா இதில் அந்த ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சம் ஆல்கஹாலிசம் வந்து கம்மியாக வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க எந்த பிராண்டடாக இருந்தாலும். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறது லவ் அண்ட் ஜாய் அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபிளேவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து லெமனோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து இருக்கு. பர்ஃப்யூம் மிஸ்ட் ஃபார் உமன். இது எஸ்பெஷலி ஃபார் உமன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றது தான். மென்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற பர்ஃப்யூம்ஸ் வந்துட்டு பாடி மிஸ்ட்லயும் வந்து சேம் இதே மாதிரி தான். எரிச்சல் சென்சேஷன் வந்து அதிகமா கொடுக்காது பாடி மிஸ்ட் வந்து. தென் பார்த்தோம் அப்படின்னா பாடி மிஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வராது. இந்த ஹெட்டேக் வர்றது வந்து வர்றது இல்ல. ஸோ எனக்குமே வந்து பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெட்டேக் வரும். பர்ஃப்யூம் வந்துட்டு நம்ம பஸ்ல எல்லாம் எங்காவது போனோம் அப்படின்னா பக்கத்துல குறைங்க பர்ஃப்யூம் போட்டு
பண்ணாவே எனக்கு வந்து நல்லா ஹெட்டேக் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி பாடி மிஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ஹெட்டேக் எல்லாம் வந்து எதுவும் வராது. ஸோ பர்ஃப்யூம் லெவலுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகுதா, வேர்வை ஸ்மெல்ல வந்து பர்ஃப்யூம் நல்லா வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து பாடி மிஸ்ட் கம்மி பண்ணி கொடுக்குதான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு அந்த ஆடோ ஸ்மெல் வந்து வரதில்லை ஒரு 5 hours வரைக்கும். அதுக்கப்புறம் லைட்டா வந்து வர மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்வெட் ஆகும் அப்படின்னு இருக்கிற பாடி இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப வார்மா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டர் ஸ்மெல் அடிக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. பட் இதுல வந்து நமக்கு பாடி மிஸ்ட் நல்ல ஃப்ரேக்ரன்ஸா இருக்கிறது யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லும் வந்து வராது. இந்த லவ் அண்ட் ஜாய் ஃபிளேவர்ல வந்து கொஞ்சம் லைட்டா வந்து அடிக்கிற மாதிரி இருக்கு. பட் அந்த எரிச்சல் சென்சேஷனால ஸ்கின்ல எதுவுமே கொடுக்கல, ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து பர்ஃப்யூம்ஸ் பிடிக்காத உமன்ஸ் வந்து நீங்க பாடி மிஸ்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு மெயினான விஷயம் என்னன்னா வந்து சில கேர்ள்ஸ்க்கா இருந்தாலும் பாய்ஸ்க்கா இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ், பாடி மிஸ்ட், ரோல் ஆன்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அண்டர்ஆர்ம்ஸ்ல யூஸ் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல அந்த பிம்பிள் வர மாதிரி வரும். அது சொல்லணும் அப்படின்னா வெக்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரோலான்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் வந்துட்டு சிலருக்கு வந்து ஒத்துக்கிறது இல்லை. ஸோ நானே வந்து சம் ரோலான்ஸ் வந்து பிலோ 100 rupees கீழே இருக்கிறத ட்ரை பண்ணி அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஹீட் லெவல் வந்து அதிகமாகி அந்த கொப்பளை வர மாதிரி வந்து வரும். அது ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து பாடி மிஸ்ட் ட்ரை பண்ணலாம். இதில் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் வரல. அந்த மாதிரி ஹீட் லெவல்ஸில் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணியும் வந்து கொடுக்கல. ஓகேங்களா, ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃப்யூம்ஸ் அதுக்கப்புறம் பாடி மிஸ்ட் இந்த ரெண்டுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்வெட் ஆகிறத வந்து தடுக்காம ஸ்மெல்லை மட்டும் தடுக்கும். ஸ்வெட் ஆகும் நமக்கு எப்பவும் போல. பட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரோலான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்வெட் ஆகிறதையும் சேர்த்து தடுத்துரும். ஸோ அதனால வந்து அந்த அண்டர்ஆர்ம்ஸ்ல வந்து நம்ம ரோல் பண்ண போது ரெகுலரா யூஸ் பண்ணும்போது சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வரும். பிளாக்னஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல கொப்பளை மாதிரி வரது வரும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் கரண்ட் டைம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியது இந்த நிவ்யாவோட ரோலான் தான். இதுல வந்து நம்ம இந்த ரோலான் வந்து அண்டர்ஆர்ம்ல ரோல் பண்ணும்போது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த ரோலான்ஸ்ல வந்த மாதிரி எந்த சைட் எஃபெக்டும் வரல, அந்த கொப்பளம் அந்த மாதிரி எல்லாம் வரல. மேக்ஸிமம் பாய்ஸ்க்கு யூஸ் பண்ணாலும் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணாலும் வந்து அது வருதுன்னு தான் வந்து சொல்றாங்க. ஸோ நிவ்யா ரோலான் யூஸ் பண்ணி எனக்கு அது வந்து வரல. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்வெட்னஸ் வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆடோ பேட் ஸ்மெல்ல வந்து நம்மளுக்கு வரவே வந்து வைக்கிறது இல்லை. பட் சிலருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரோலான்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்வெட்டே ஆகாம அந்த பேட் ஆடோரெல்லாம் வந்துட்டு நம்ம பாடியிலேயே இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு வந்து ஃபீவரிஷா கூட மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 1 or 2 days யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த 3ல பர்ஃப்யூம், பாடி மிஸ்ட், ரோலான்ஸ் இந்த 3ல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டீங்க அப்படின்னா ஸ்வெட்டிங் ஸ்மெல்ல வந்து தடுக்கிறதுக்கும் ஸ்வெட் ஆகிறத கண்ட்ரோல் பண்றதுக்கும் வந்து ரோலான்ஸ் இஸ் பெஸ்ட்னே வந்து சொல்லுவேன். ஸோ ரோலான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சைட் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாவே வந்து இருக்கு. நிவ்யா ரோலான் மட்டும் சொல்றேன். ஸோ நிவ்யா ரோலான் நான் யூஸ் பண்ணி வந்து அந்த ஆடோ ஸ்மெல் சுத்தமா வரல, ஸ்வெட்டும் ஆகல, அந்த நம்மளுக்கு அண்டர்ஆர்ம்ஸ்ல வந்து இந்த பிம்பிள்ஸ் வர மாதிரியும் வந்து வரல. பாடி மிஸ்ட் வந்து இந்த லவ் அண்ட் ஜாய் இது வந்து ஸ்டேனஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து இருக்கு. ஸோ ஒரு ½ டேஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்வெட்டிங் ஸ்மெல் லைட்டா வர மாதிரி இருக்கு. அந்த எரிச்சல் சென்சேஷன் ஸ்கின்ல வந்து கொடுக்கல. பட் பர்ஃப்யூம் வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பர்ஃப்யூம்ஸ், கேஸ் இருக்க பர்ஃப்யூம்ஸ் வந்து நம்மளுக்கு எரிச்சல் சென்சேஷன் கண்டிப்பா வந்து கொடுக்கும். ஸோ விச் இஸ் பெஸ்ட் போன்னு கேட்டீங்க அப்படின்னா ரோலான் இஸ் பெஸ்ட்னே வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடி மிஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த பிராண்டா இருந்தாலும் பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணுங்க. பை.